ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வெண்டைக்காவை வச்சு தான் ஹேர் பேக் போட போகிறோம். இந்த வெண்டைக்காய் எதுக்காக எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெண்டைக்காயில் உள்ள அந்த விழுவிழுன்னு இருக்கிற அந்த பிசுபிசுப்பு தன்மை நம்ம முடிக்கு நல்ல ஒரு ஷைனிங்கையும் நல்ல ஒரு சில்கியான ஹேராக மாற்றக்கூடிய தன்மை இந்த வெண்டைக்காய்க்கு இருக்குது. அதுக்காக தான் இன்றைக்கி நான் வெண்டைக்காவை எடுத்திருக்கேன். இந்த வெண்டைக்காவை நல்லா வாஷ் பண்ணி இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது கூடவே ரெண்டாவது எடுத்துருக்கிற பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வேறு ஒன்றும் இல்லைங்க, அரிசி கழுவுன தண்ணியை தான் நான் இப்போ எடுத்து வச்சுருக்கிறேன். நீங்களும் இது எப்படி ஒரு கப் அரிசி கழுவுன தண்ணி எடுத்துக்கோங்க. ஹேர் பேக் எப்படி ரெடி பண்ணலான்னு இப்போ நம்ம பார்க்கலாம். அதுக்கு அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சுக்கோங்க. அதில் நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த வெண்டைக்காய் எல்லாத்தையும் அதில் போட்டுக்கலாம். அது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த அரிசி கழுவுன தண்ணியை இது மூழ்கிற அளவுக்கு நல்லாவே நீங்கள் இதில் ஊற்றி இதை நல்லா கொதிக்க விட்டு அந்த வெண்டைக்காய் நல்லா வேகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ இது லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சுக்கு. இன்னும் இது நல்லா கொதித்து அந்த காய் நல்லா வேகிற அளவு நல்லா இதை கொதிக்க விடுவோம். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், தண்ணி கொஞ்சம் வெளின்னு இருக்கிற மாதிரி ஜெல் மாதிரி அதே இருக்கிற மாதிரி தெரியும். அப்பப்போ லைட்டாக கிண்டி விட்டுக்கோங்க, ஏன்னா கொஞ்சம் பொங்கி வரும். இந்த வெண்டைக்காயில் உள்ள அந்த பிசு தன்மை அந்த தண்ணியோட மிக்ஸ் ஆகி அந்த தண்ணியும் கொஞ்சம் பிசுப்புன்னு தெரியும். இப்போ ஓரளவுக்கு காய் நல்லா வெந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம இதை நல்லா வேக விடுவோம். இப்போ இது நல்லா கொதிக்கும் போது நல்லா தெரியும். அது ஆஃப் பண்ணிட்டு நல்லா இதை ஆற விட்டுருங்க. இப்போ இந்த இதில் அடுப்பை ஆஃப் பண்ணி இதை ஆற விட்டுருங்க. இது நல்லா ஆறவும் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் இந்த ஆறின வெண்டைக்காவை அப்படியே தண்ணியோடவே இதில் ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா அரைச்சி எடுத்துட்டேன். இதை பார்க்கும்போதே சூப்பராக ஷைனிங்காக வலுவலுன்னு இருக்குங்க. இது அப்படியே நம்ம ஹேர் பேக்கில் போடலாம், சூப்பராக இருக்கும். நம்ம சேர்த்துருக்க அந்த அரிசி கழுவுன தண்ணியும் சரி, அதுலேயும் அதிக சத்துக்கள் இருக்கனால இது நம்ம முடிக்கு ரொம்ப ஆரோக்கியமானது. இதை நம்ம ஒரு சின்ன பவுலில் மாற்றி நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்போயுமே தலையில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த வெண்டைக்காய் ஹேர் பேக்கை நம்ம முடியோட வேர் பகுதியில் நல்லா படுற மாதிரி நல்லா மசாஜ் பண்ணி நல்லா முடியோட வேர் பகுதியிலேருந்து நுனி பகுதி வரைக்கும் நல்லா இதை அப்ளை பண்ணி நல்லா ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற விட்டுருங்க. இது நல்லா ஊறினதுக்கப்புறமா நீங்கள் எப்படி ஹேர் வாஷ் பண்ணுவீங்களோ அது மாதிரியே நீங்கள் நார்மல் வாட்டரில் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். நீங்கள் இப்படி இதை வாரத்தில் 2 முறை நீங்கள் பயன்படுத்திங்கன்னா உங்கள் முடி சூப்பராக ஷைனிங்காக சில்கி ஹேராக ஒரு முடியோட ஒட்டாமல் சூப்பராக இருக்குங்க. உங்களோட முடி உதிர்வதும் இது நல்லா குறைக்கும். நம்ம தலையில் ஏதாவது பொடுகு அரிப்பு இருந்தால் கூட இது சரி செய்யும். கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். நீங்கள் ஏற்கனவே இந்த ஹேர் பேக் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அது உங்கள் ஹேருக்கு எப்படி இருந்துச்சு, என்ன மாதிரியான ரிசல்ட் கொடுத்துச்சின்னு சொல்லி நீங்கள் அதை எனக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.